வணக்கம் மாணவர்களே, வெல்கம் டு சேனல் எஸ்கியூப். நான் உங்கள் எஸ் சூர்யா. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறது சொல்லி பார்த்தீங்கன்னா, தனுவாஸ் வழங்கக்கூடிய பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் அண்ட் பிடெக் கோர்சஸ்க்கு 7.5% இருக்கா அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 7.5% இந்த கோர்ஸுக்கு இருக்கா, அடுத்து இதுக்குன்னு தனியாக நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவும் ஃபில் பண்ணுமா, அடுத்து 7.5% இருந்துச்சுன்னா அந்த கவுன்சிலிங் ஆன்லைனில் நடக்குமா ஆஃப்லைனில் நடக்குமா, ஆஃப்லைன் நடந்துச்சுன்னா எங்கே நடக்கும் இன்பர்சனா, அண்ட் ஃபைனலாக எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய இந்த கோர்ஸோட 7.5%க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்றத ப்ரீவியஸ் இயரோட நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு மார்க் ப்ரெடிக்ஷன் கொடுக்க போறோம். ஸோ இந்த 5 விஷயங்களை தான் இந்த வீடியோ நம்ம முழுமையாக பார்க்க போறோம். ஸோ மாணவர்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு முழுமையாக பயனளிக்கும் நான் கண்டிப்பா நம்புறேன். வாங்க வீடியோ கொடுப்பேன். பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் இந்த கோர்ஸுக்கு நம்மளுக்கு 7.5% இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம், தமிழ்நாடு அரசு நம்மளுக்கு இந்த பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் கோர்ஸஸை 12th மார்க்கை பேஸ் பண்ணி நடத்துகிறாங்க. ஸோ அந்த கவுன்சிலிங்கில் நிச்சயமாக 7.5% இருக்குது. அடுத்த கேள்வி, இந்த கவுன்சிலிங்க்கு நான் ஜென்ரல் அப்ளிகேஷன் போடுறதை தாண்டி தனியாக ஏதாவது அப்ளிகேஷன் நான் போடணுமா அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் தனுவாஸில் பிவிஎஸ் அண்ட் ஏஹெச் கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போதே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 7.5% இருக்குது அப்படின்ற ஒரு கேட்டகரி வரும். ஸோ அந்த கேட்டகரியில் நீங்கள் அதுக்கு அப்ளிகபிளாக இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல எஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய நேம் 7.5% கேட்டகரியுடைய ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டில் உங்கள் நேம் ஆட் ஆகிடும். அடுத்து மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு கவுன்சிலிங் எந்த மாதிரியான முறையில் நடைபெறும், என்னை எப்படி கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க, இதுக்கு ஏதாவது லெட்டர் வருமா, கால் வருமா, மெயில் வருமா அப்படின்ற மாதிரி டவுட்டு நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் கிளியர் பண்ணிடுறேன். தனுவாஸ் எப்பயுமே அவங்களுடைய அஃபிஷியல் விஷயங்களை மெயில் மூலிமா கன்வே பண்ணுவாங்க. அது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சீட் கன்ஃபர்மேஷன் ஆகுது, உங்களுக்கு காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு இந்த டேட்டில் காலேஜ் ஓப்பன் ஆகுது, இந்த மாதிரியான தகவல்களை மட்டும்தான் அவங்க இமெயில் மூலிமா உங்களுக்கு கன்வே பண்ணுவாங்க இல்லையே. மற்றபடி உங்களுக்கு எப்போ கவுன்சிலிங், உங்களுக்கு எப்போ ரேங்க் ஸ்டடீஸ் ஆகுது, அந்த மாதிரியான எல்லா விஷயங்களும், உங்களுக்கு சர்டிஃபிகேட் எப்போ நீங்கள் சப்மிட் பண்ணணும், இந்த மாதிரியான எல்லா தகவல்களையுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெப்சைட்டில் உங்களுடைய லாகின் பேஜில் தான் அவங்க அதை அறிவிப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய லாகின் பேஜை கரெக்டான முறையில் வச்சுக்கணும், உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை மறந்துடக்கூடாது. ஸோ 7.5%க்கு நம்மளுக்கு கவுன்சிலிங் ஆஃப்லைன் மோடில் இன்பர்சனாக சென்னையில் மாதாவரமில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஹெட் யூனிவர்சிட்டியில் தான் நம்மளுக்கு இந்த 7.5% கவுன்சிலிங் நடக்கும். ஸோ இது கிளாரிட்டியாக இருக்கும். ஓகே, எதை பேஸ் பண்ணி நான் கூப்பிடுவாங்க, நான் 7.5% எலிஜிபிள் கேட்டகரி ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு நான் அப்ளிகேஷனில் போட்டுட்டேன், ஆனால் என் கட் ஆஃப் இந்த அளவில் இருக்குது, கம்மியாக இருக்குது, அதிகமாக இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி ஏதாவது அவங்க கூப்பிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், 7.5% மினிமம் 3 சுற்றளவுக்கு நடக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 200 மார்க்கில் இருந்து 170 மார்க் வரைக்கும் கட் ஆஃப் இருக்கக்கூடிய எல்லா கேட்டகரியுமே தான். ஓசி கேட்டகரியில் இருந்து அடுத்து கடைசியாக இருக்கக்கூடிய எஸ்சி, எஸ்சி, எஸ்டின்னு சொல்லிட்டு எல்லா கேட்டகரி பீப்புளையுமே 200 மார்க்லேருந்து 170 மார்க் வரைக்கும் மினிமமாக அவங்க கூப்பிடுவாங்க. போன வருடம் அப்படி தான் அவங்க கூப்பிட்டுருந்தாங்க, 170 மார்க் வரைக்கும். அடுத்த ரவுண்ட் ஆஃப் செகண்ட் ரவுண்டுக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 169லிருந்து 100 மார்க் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி அவங்க 3 செக்மெண்ட்டாக பிரித்து 3 ரவுண்ட் நடத்துவாங்க. ஒவ்வொரு ரவுண்ட்லேயுமே சீட்ஸ் ஃபில் ஆக நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரவுண்டோடைய எண்ணிக்கை மேபி குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி நம்மளுக்கு 2 ரவுண்ட்லேயே எல்லா சீட்டும் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா 3வது ரவுண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது. ஒருவேளை முதல் 2 ரவுண்டில் நம்மளுக்கு சீட் ஃபில் ஆகலை, இன்னும் 2-3 சீட் பெண்டிங் இருக்கும் பட்சத்தில் அது 3வது ரவுண்டை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஓகே, இந்த டவுட் உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிருக்கும். அடுத்ததாக இதுக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்றத நம்ம எல்லாருக்கும் மிக முக்கியமான கேள்வி. ஸோ இதில் நம்ம ப்ரீவியஸ் இயரை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிசி கேட்டகரிக்கு 195 அப்படின்ற கட் ஆஃப் மார்க் நம்மளுக்கு கடைசியாக கிடச்சிருக்குது 7.5 கேட்டகரிக்கு. அடுத்து பிசிஎம் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 194. அடுத்து எம்பிசி அண்ட் டிஎன்சி இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு 196. அடுத்து எஸ்சி கேட்டகரிக்கும் எஸ்சிஏ கேட்டகரி ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு 197 வரைக்கும் தான் சீட் கிடைச்சிருக்கு, அது கீழே சீட் கிடைக்கல. அடுத்து எஸ்டி கேட்டகரிக்கு 191.5 இந்த கட் ஆஃப் மார்க் வரைக்கும் தான் கிடைச்சிருக்கு. நான் இதை ஏன் உங்களுக்கு ப்ரீவியஸ் கட் ஆஃப் மார்க் நான் ரெஃபரன்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா, எப்பயுமே நம்ம
ஒரு கவுன்சிலிங், இது நீங்கள் தனுவாசன் கிடையாது, நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் எந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணாலுமே ப்ரீவியஸ் இயரில் என்ன கட் ஆஃப் மார்க் அவங்க வந்து முடிஞ்சிருக்குதோ ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு சேஃப் கட் ஆஃப் மார்க்கை இந்த வருஷத்துக்கு கண்டிப்பாக வச்சுக்கிறோம். அது வந்து ஒரு +or-3 அந்த ரேஞ்சில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு வேலிடேஷனாக இருக்கும். ஓகே, இந்த அளவில் என் மார்க் இருந்துச்சுன்னா எனக்கு இதில் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு அசம்ஷனுக்கு வரலாம். ஸோ இதையே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சேஃப் கட் ஆஃப் மார்க்கை இப்போதைக்கு வச்சுக்கலாம். ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், நிச்சயமாக இதை வந்து நம்மளால் உறுதியாக இந்த கட் ஆஃப் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எப்போ நம்மளால் ஒரு உறுதியான 100% ப்ரெடிக்ஷன் மார்க் சொல்ல முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. யார் யாருக்குன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன், அப்புறமேட்டு வந்து இராணுவர்களுடைய பசங்களுக்கு, அடுத்து வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அந்த பீப்புளுக்கு, அடுத்து 7.5க்கு இந்த 4 ரிசர்வேஷனுக்கும் தனித்தனியாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. கடைசியாக நம்மளுக்கு அகடமிக் ஸ்ட்ரீமுக்கு ஒகேஷனல் ஸ்ட்ரீமுக்கு தனித்தனியாக நம்மளுக்கு ஃபுல்லாக வந்துட்டு நம்மளுக்கு ஓவரால் ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் ஆகும். ஸோ அப்படின்னும் போது அந்த 7.5க்கான ரேங்க் லிஸ்ட் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அந்த ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் நம்மளால் உறுதியாக இந்த கம்யூனிட்டிக்கு இந்த மார்க் வரைக்கும் கிடைக்கும், இந்த கம்யூனிட்டிக்கு இந்த மார்க் வரைக்கும் கிடைக்கும் சொல்லி நம்மளால் அக்யூரேட்டாக சொல்ல முடியும். அதை நாமளே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம், ரெகுலராக எல்லா வருஷமும் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இந்த வருஷமும் நம்ம அதுக்காக கொஞ்சம் காத்திருந்தீங்க அப்படின்னா இதுக்கான பதில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது வரைக்கும் நானுமே என்ன சொல்லியிருந்தேன்னா போன வருஷத்தோட மார்க்கை தான் சேஃப் லைனாக வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கனுடைய நான் எந்த மார்க்கையுமே புதுசாக உங்ககிட்ட சொல்லலை. ஏன்னா யாராலையுமே அதை சொல்ல முடியாது, அதை யாராலையும் கணிக்கவும் முடியாது ஒரு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிற வரைக்கும். அதனால் மாணவர்கள் வந்துட்டு தயவு செய்து கொஞ்சம் காத்திருந்தீங்க அப்படின்னா நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்ததுமே அடுத்தடுத்து ப்ரெடிக்ஷன் மார்க்லாம் போட்டு உங்களுக்கு எவ்வளோ சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, கண்டிப்பாக கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத நம்ம நிச்சயமாக சொல்லுவோம். ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது டவுட் உங்களுக்கு 7.5% இருக்கா, இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வைங்க. உங்களுடைய டவுட்டை கண்டிப்பாக நான் வந்து கிளாரிஃபை பண்ணி வைப்பேன். ஏன்னா இந்த டவுட்டை வந்து நேற்று நம்மளுடைய வீடியோவில் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் 7.5க்கான இந்த வீடியோவே நான் ஆக்சுவலாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்தடுத்து நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளை பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுவோம். மற்றொரு அற்புதமான சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் எஸ்.எஸ். சூர்யா. நன்றி.